இன்றைக்கு இருக்கிற நாம் அவனை எப்படி சேவிப்பது என்ற ஐயம் எழுகிறது அல்லவா? அதைத்தான் தெரிவிக்கிறார். அந்த ஐயத்திற்கும் விடையளிக்கிறார். நம்பி அவனதூர் அரங்கம் என்று. அவனே என்ன செய்கிறான்? நம் போன்ற சக்தியாலே பிற்பட்டவர்கள், காலத்தாலே பிற்பட்டவர்கள், ஞானத்தாலே பிற்பட்டவர்கள் என்று எல்லாவற்றாலும் பிற்பட்டவர்கள் என்றைக்கும் வந்து தன்னை சேவிக்க வேண்டும் என்பதற்காக திருவரங்கத்திலே அப்படி நிரந்தரமாக கோயில் கொண்டிருக்கிறானே, அங்கே போய் சேவித்தால் போதுமே என்பது போல அந்த நரகமே சுவர்க்கமாகும், அதாவது நரகத்தையே சுவர்க்கமாக ஆக்கக்கூடிய நாமங்களை உடைய நம்பியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய ஊர் திருவரங்கம். நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இருக்கு திருவரங்கத்திற்கு போய் சேவிக்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை. இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே திருவரங்கம் என்று வாயாலே சொன்னால் போதுமே. ஆனால் அதையும் சொல்லாமல் நாம் வீணாய் காலத்தை கழித்து விடுகிறோமாம். அதை தெரிவிக்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வார். நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கம். அரங்கம் என்னாது இவர்கள் வீணே போகிறார்கள் என்று தெரிவிக்கிறார். நம்பி அவனதூர் அரங்கம் என்ன அயர்த்து விழுந்து அரங்கம் என்னாது இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அயர்த்து வீணாய் போய் வீழ்கிறார்கள். வீழ்கிறவர்கள் யார் என்றால் அழியமாந்தர். அழியமாந்தர் என்னால் மிகவும் உயர்ந்த மாந்தர், அதாவது அருமருந்த மாந்தர் என்று அருமையான மனித பிறவி எடுத்திருப்பவர்கள். அரிதறிது மானிடராய் பிறத்தலருது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு நொண்டி இன்றி பிறத்தலருது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு பிறவி கிடைப்பதே அரிது. அதிலேயும் நமக்கு வாக்கும் இருந்து நினைவும் இருந்து சொல்லக்கூடிய சக்தியும் இருந்து இத்தனையும் இருக்கிற பொழுதோ இத்தனையும் யாராவது பாழாய் போக்குவார்களா? ஆனால் நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது அயர்த்து விழுந்து அழிய மாந்தர் இப்படி கவலை உள்படுகின்றார் என்று திருநாமத்தை சொன்னால் இவர்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்து விடக்கூடியதாய் இருக்கிற பொழுதோ அந்த வழியை தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் மேலே மேலே வேறேதோ வார்த்தைகளை சொல்லி தங்களை கவலையிலே உட்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கவலை உள்படுகின்றார்னால் இந்த கவலையிலேயே இவர்கள் மூழ்கி போகிறார்கள் என்று அப்படி தெரிவித்தார். கவலை உள்படுகின்றார் என்று. அதனுக்கே கவல்கின்றேனே, நான் அதையே நினைத்து வருந்துகிறேன் என்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினபடியினாலே ஆழ்வார் திருநாம வைபவத்தை தாம் தெரிந்து கொண்டு விட்டார். தாம் தெரிந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார். அதனாலே இவருக்கு ஆனந்தம் உண்டாகிறது. ஐயோ, இந்த ஆனந்தத்தை நான் ஒருத்தன் பெற்றால் போருமோ, எல்லாரும் பெற வேண்டாமோ என்று நினைக்கிறார். அதுதான் வைணவத்திற்குரிய மிகச்சிறந்த இலக்கணம். என்ன இலக்கணம் என்னால், உலகத்திலே மற்றொருவன் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை கண்டால் ஐயோ என்று இரக்கம் கொள்ள வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து அவனை நீக்குவதற்கு நாம் முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்பவன் எவனோ அவன்தான் வைணவன். மற்றவனுக்கு வைணவம் என்கிறது கிடையவே கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று திருவள்ளுவரும் தெரிவித்தார் அல்லவா? ஆகையினாலே இங்கே அந்தணர் தலைவரான அந்த தொண்டரடிப்புடியாழ்வார் இப்படி மற்றவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் இப்படி இவர்கள் துன்பத்திலே போய் விழுந்து கிடக்கிறார்களே என்று அதற்கு நான் துன்பப்படுகிறேன் என்று தம்முடைய நெஞ்சை குறித்து அதனுக்கே நான் கவல்கின்றேன் என்று தம்மை பற்றி தெரிவித்துக் கொள்ளுகிறார். இப்படி திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு உபதேசிக்கின்ற பாசுரங்கள் இன்னமும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம்.